ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி ஒரு வாரமாக ரொம்ப மனசுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்துச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிற கருத்து நியாயமானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அதாவது இப்போது கம்யூனிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன பிசி எஸ்சி இல்லைங்களா? அது நம்ம கையில் இருக்கா? ஒரு படத்தில் ரஜினி பாடுவார் இல்லையா, தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லைங்களா? அதே போல் தான் சாதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மக்கிட்ட இல்லை இல்லையா? கடவுள் படைப்பு, இவங்க இப்படி பிறக்கணும் இவங்க இப்படி பிறக்கணுங்கிறது. அதுக்காக ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்துவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே என்னுடைய கான்செப்ட் அது. சில விஷயங்களில் நான் மோஸ்ட்லி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு காலகட்டத்தில் காதலில் கூட ஜாதி பார்த்தது கிடையாது. நான் அந்த ஜாதியில் நான் லவ் பண்ணியிருக்கேன். அது எங்கள் ஊர் பக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்காக நான் என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஒரு போக்கிற்காக நான் செய்யவில்லை. என் குடும்பம் எனக்கு 34 வயசு வரைக்கும் எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. அப்போ என்னுடைய ஆசை, என்னுடைய வேட்கை, என்னுடைய கோபம் இதனால் உந்தப்பட்டு ஒரு பர்சனை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ கூட அந்த பர்சன் கம்யூனிட்டி எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பர்சனோட கம்யூனிட்டி அதுதான் தெரிய வரும்பொழுது அதை விட்டு நான் எட்ட வர விரும்பலை. சரி, ஓகேன்னு சொன்னால் நான் அவங்க என்னைய வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஹீஸ் நோ மோர், ஹீஸ் இறந்துட்டாங்க. அவங்க என்னோடய 34 வயசில் நடந்த விஷயம் இது, சரிங்களா? ஏறக்குறைய 16-17 ஆண்டுகள் ஆகிறது, சரிங்களா? அதில் நான் தான் அதிகமாக காயப்பட்டேன் மனசளவில், சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், சரிங்களா? இன்றைக்கி எனக்கு வயசு 49 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் லவ் ஃபெயிலியர் ஒன்று சந்தித்தேன், அப்புறம் 2வதையும் சந்தித்தேன். என்னோடய 39வது வயசில் 2வது சந்தித்தேன். அப்புறம் இப்போ 8 வருடங்களாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. சரி, வழக்கு முடியட்டும்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வழக்கு முடியறதுக்கு அது இன்னும் 30 வருஷம் கூட ஆகலாம் இல்லைங்களா? எங்கள் விருதாசலம் நீதிமன்றத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கண்ணகி கொலை வழக்கு. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோரப்பேட்டை குப்பநத்தம் கண்ணகி கொலை வழக்கு. 2 உயிர் போன வழக்கையே விருத்தாசலம் ஜேவயம் 1 20 ஆண்டு காலமாக விசாரித்தது அந்த வழக்கை. அவ்வளவுக்கும் ரொம்ப பெருமைக்குரிய மாவட்டம் எங்கள் கடலூர் மாவட்டம். படாச்சி பயலோ 10 பேர் சேர்ந்தான் போனாங்க. பொணத்தை கூட பொண்ணுன்னு காட்டி கல்யாணம் பண்ணிடுவானுவோம், பொண்ணை கூட போனான்னு வச்சு எரிச்சிருவானுவோம். அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு ஒரு பவர் இருக்குது. நானும் அதே தான், அதை பற்றி சொல்லலை. ஆனால் நீதி அப்படின்னு வரும்பொழுது எவன் நீதிக்கு கட்டுப்படுகிறானோ அவனுக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். சரி, அது விட்டுருவோம். 49 வயசாகுது சார் எனக்கு. இப்போ தான் இம்மாங்காலம் ஆமாப்பா லவ் இனிமேல் என்ன கல்யாணம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தேன். எனக்கு இப்போது எங்கள் அம்மாவுக்கு 80 வயதாகுது. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு உட்காந்து பேச ஒரு துணை இல்லையே. ஒரு கடைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அதை முட்டி சவுட்ருக்கு, ஒரு கால் வலிக்குது, ஒரு கடைக்கு இப்போ ஒரு டிஃபன் வாங்கி அந்த கூட கால் இல்லையே. இந்த ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வீட்டுக்கு இதை ஒப்படைக்க ஒரு வாரிசு, இந்த தோட்டு மூக்குத்தி, இந்த திருவாணி, இந்த தோடு, இந்த கழட்டி ஒப்படைக்க ஒரு வாரிசு வேணுமே அப்படி சொல்லிட்டு நான் இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணி நான் 2013 ஒருவரை அதாவது என் கூட வேலை செஞ்சவர். அவர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஹெச்டி முடித்தவர். அவர் அப்பயே ஒரு மாதிரியாக தான் இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பேன். நான் இப்போவுமே ஸ்மார்ட்டு தான், கொஞ்சம் குண்டு ஸ்மார்ட். என்னோடய பேச்சு திறம் அப்படிங்கிறது இப்போ 49 வயசுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. என் மனசு உடஞ்சி போயிருக்குன்றது எனக்கு தான் தெரியும், சரிங்களா? எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இந்த அளவு பேசுகிறேன்னு சொன்னால் அது என்னுடைய தன்னம்பிக்கை, எனக்கு கொடுக்கக்கூடிய தைரியம், சரிங்களா? நான் சார் நான் 2013 ஒருத்தரை போய் கேட்டேன். அவர் அப்போ என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை சார். அவருக்கு ஒரு 57-58 வயசு இருக்கும், சரிங்களா? அவர்கிட்ட போயிட்டு நான் இப்போ அப்ரோச் பண்ணுறேன். சார், இது போல் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இதை ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர்கிட்ட நான் இதை சொல்லும் பொழுது அந்த தேர்ட் பர்சன் என்னை விட ஒரு 5-6 வயசு கம்மி. என்னங்க சொன்னார், மாப்பூல அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாருங்க, சரிங்களா? அப்புறம் நீங்கள் தான் பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. செல்லி ஜெயலலிதான்னு சொன்னமே,
யாராவது ஏம்மா செல்வி ஜெயலலிதான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது எடுத்து பேசினா அந்த அம்மா செருப்பால் அடிப்பாங்களா மாட்டாங்களா? அடித்து கொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன் ஒரு பெண்ணுக்கு ஒரு நியதி இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு நியதின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவன் கேட்குறான், என்ன சொன்னார் பூல அப்படின்னு சொல்கிறான். என்ன ரீசன் கேட்டாக்கா, கடந்த 15 ஆண்டு காலமாய் அவன் ஈகுள் ஐஸில் கழுகு பார்வையாக என்னை நோட்டம் விட்டுட்ருக்காங்க. என்னன்னு கேட்டாக்கா, இந்த இருக்கிறத சுருட்டணுன்றது அது தன்னோட கைக்கு வராதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் அவ்வளோ பெரிய கொடூரமான வார்த்தை. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவன் ஆணு பொண்ணு எல்லாம் கொடுத்துருக்கு கடவுள். எந்த தண்டனை கொடுக்குன்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கி 3 நாளாங்க இந்த வேர்டை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு அழுத்தமாயிடுச்சு. ரொம்ப அழுகையாக வந்துச்சு. யார்கிட்டையாவது சொன்னால் தேவலாம். அவருக்கு வயசு 57ஆவது, எனக்கு வயசு 49ஆவது. நாங்கள் போய் கேட்குறோம், ஹீ இஸ் அன்மேரிட், ஐ ஆம் அன்மேரிட். நாங்கள் கேட்குறோம், இதில் தேர்ட் பர்சன் ஒருத்தன் நக்கல் பண்ணுறதுக்கும் நையாண்டி பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது? அவங்கவுங்க வாழ்க்கை என்னன்றது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். சொல்லுங்கள். சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாகவே உடல்நலம் சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவோம். மனநலம் கொஞ்சம் குழம்பு இருந்துச்சுன்னா ஜாதகத்தை பார்க்க போவோம். ஜாதகம் பார்க்க போனால் அங்கே ஒரு ஜோசியர், அவர் பேர் பாலமுருகன், மணவாளநல்லூரில் வள்ளுவர் தெருவில் இருக்கார். அவர் வயோதிகத்தில் ஏமா மண்டை குழம்பி போய் நிற்கணுங்கிற ஜாதகம் கற்றுக்கணும்னு கேட்டதுக்கு அப்போ தான் நான் கேட்டேன், திரௌபதி முர்மு இன்றைக்கி இந்திய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, 70 வயசுக்கு தானே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா? 20 வயசுக்கா? 20 வயசில் ஒரு பதவி கிடச்சிருமா? அப்போ 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் தானே இன்றைக்கி பிரதமர் மோடியை பிரதமராகிச்சு. 70 வயசுக்கு 65 வயசுக்கு தானே மோடி பிரதமராக இருக்கார். இன்றைக்கி திரௌபதி முர்மு 70 வயசுக்கு தானே இருக்காங்க. இன்றைக்கி சோனியா காந்தி எத்தனை வயசில் பிரதமராக இருக்கணும்னு நினச்சாங்க? மன்மோகன் சிங் எத்தனை வயசில் பிரதமராக ஆனார்? ஒரு ஜட்ஜி போஸ்டிங் எத்தனை வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் இருக்குது சொல்லுங்கள்? ஆல்சோ அபவ் 70. சரிங்களா? ஏஜ் லிமிட்டு. அப்போ முதுமை அப்படிங்கிறது உதாசீனப்படுத்துவதற்கு இல்லை, வியக்கத்தக்கது அப்படிங்கிறத இந்த சமூகம் எப்போது புரிந்து கொள்ளும் என்பது தான் எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி 30 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு வகையில் மருத்துவமனையின் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் இருக்காங்கல்ல மனிதர்கள். ஏன் அதெல்லாம் இந்த சமூகம் வளர்ந்த பார்வையில் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியலிங்க. சில பேர்லாங்க என்ன சொல்கிறது, அவங்கள மாதிரி ஒரு கேவலமான பிறவியே இருக்காது. ஆனால் அவர்களெல்லாம் பெரிய மனிதர்கள் என்ற ஒரு போர்வையை தன் மேலே போர்த்தி கொண்டு மற்றவர்களை குறை சொல்வதே ஒரு பொழப்பாக வச்சுருப்பாங்க சார். நான் கூட நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணுவாங்க, எதை எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்க. எனக்கு சார் இதுதான் கல்லுன்னு தான் சொல்ல முடியும். கல்லை போயிட்டு கண்ணாடின்னு சொல்ல முடியாது, கண்ணாடியை போயிட்டு வைரம்னு சொல்ல முடியாது, வைரத்தை போயிட்டு கூழாங்கல்லுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ கல் தனி, கண்ணாடி தனி, வைரம் தனி இல்லையா? இது பகுக்கப்பட வேண்டியது. பகுக்கப்பட்ட உயர்வான பொருளை பகுப்போடு பார்ப்பவன் தான் மனிதன், அவன்தான் அறிவாளி, அவன்தான் ஆசிரியர் அப்படின்னு நான் நினைப்பேன் சார். என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஜோதிடர் கேட்டார், வயதான காலத்தில் உனக்கே இந்த வேலை? அப்புறம் நான் கேட்டு தான் வந்தேன். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கூட வயதான காலத்தில் தான் பதவிக்கு வந்திருக்காங்க, 25 வயசில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வந்தேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கருத்து உண்மை தானே? நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.